இந்த செய்தியில் இப்பிரபஞ்சத்தில் சம்பவித்த 3 முதன்மையான குற்றங்களை நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது குற்றம், விண்ணுலகில் கடவுள் இருந்த இடத்தில் நடந்தது. கடவுள் அவருடைய தூதர்களை ஆவியில் முக்கியத்துவம் கொடுத்து படைத்து வைத்திருந்த போது தலைமை தூதனாக லூசிபர் இருந்தான். அவன் கடவுளுடைய வலது கையாக இருந்தான். அவன் ஒரு நாள், நான் ஏன் வலது கையாக இருக்க வேண்டும், நான் கடவுளாக வேண்டும் என்று கடவுள் மேல் பொறாமைப்பட்டு அவனுக்கு பெருமை வந்தது. முதலாக அவன் பெருமை கடவுள் இருந்த இடத்தில் வந்தது. கடவுள் இருந்த இடத்தை அது கரைப்படுத்தியது. இரண்டாவதாக, கடவுள் முதல் மனிதனை மண்ணினால் படைத்து பழத்தோட்டத்தில் வைத்திருந்தார். அங்கு அவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்த அறிவு மரத்தில் மனிதன் பங்கு பெற்று கீழ்ப்படியாமல் போனான். இது இரண்டாவது குற்றம். இது பழத்தோட்டத்தில் இந்த மண்ணுலகில் நடந்தது. மூன்றாவதாக, பழத்தோட்டத்திற்கு வெளியே முதல் மனிதன் காயின் கொலை செய்தான். இது மூன்றாவது குற்றம். முதல் குற்றம் விண்ணுலகில் நடந்தது, அங்கேயும் கடவுள் இருந்தார். இரண்டாவது குற்றம் பழத்தோட்டத்தில் நடந்தது, அங்கேயும் கடவுள் இருந்தார். மூன்றாவது குற்றம் பழத்தோட்டத்திற்கு வெளியே நடந்தது, அங்கேயும் கடவுள் இருந்தார். ஆனால் இந்த 3 இடங்களிலும் சாத்தான் தன்னுடைய பெயரை நிலைநாட்டினான். இப்படியாக 3 பெரும் குற்றங்கள் இப்பிரபஞ்சத்தில் நிகழ்ந்தன. தான் அல்லது பெருமை, கீழ்ப்படியாமை, கடவுள் கொடுத்த உயிரை வாங்கும் கொலை. மனிதன் இன்று செய்யும் குற்றங்களில் இந்த 3இல் ஏதாவது ஒன்றின் மூலக்கூறாவது இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 3 குற்றங்களையும் பார்ப்பதற்கு கடவுள் நம் கண்களை திறப்பாராக. இந்த குற்றங்களிலிருந்து நம்மை விடுவிப்பாராக. ஆண்டவர் இயேசு தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.